ஆகாய் 2:19 கடைசி பகுதி இப்படி சொல்லுகின்றது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். But from this day I will bless you, says the Lord. கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அறுவடை தாமதமாகின்றது என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ? நீங்கள் நினைத்த காரியம், நீங்கள் வாஞ்சித்த காரியம், விரும்பின காரியம் இன்னும் கைகூடி வரவில்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ? விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது, ஆனால் விரும்பினது இன்னும் வரக்காணும் என்று இருக்கிறீர்களோ? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதை உங்கள் கண்கள் காணவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ? Are you doing all the right things but nothing seems to change? நீங்கள் சரி என்று நினைத்திருக்கும் எல்லா காரியங்களையும் முறையாக கிரமமாக செய்து வருகிறீர்கள், ஆனால் ஒன்றுமே ஒரு மாறுதல் இல்லாமல் இருக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்துதான் கர்த்தர் என்று ஆகாய் 2:19 மூலமாக சொல்லுகின்றார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை என்று கர்த்தர் சொல்லவில்லை, முடிந்தால் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் உறுதியாக திட்டமாக நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். கைகளை வைத்து தேவனை மகிமைப்படுத்தும். God says, from this day onwards I will bless you. This isn't soothsaying. இது குறி சொல்லுதல் அல்ல. குடுகுடுப்பைக்காரன் உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களை பார்த்து உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லும்படியான ஒரு வார்த்தை அல்ல இது. இது ஜீவனுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன், உடன்படிக்கையை காத்துக் கொள்ளும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்ய திட்டம் வைத்திருப்பதினாலே அவர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இன்று ஆண்டவர் நமக்கு தந்திருக்கும் இந்த வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் 3 பேருடைய வாழ்க்கையிலே எப்படி மெய்ப்பித்து காண்பித்தார் என்பதை சீக்கிரமாக பார்த்துவிட்டு அவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுப்பதனுடைய நோக்கம் என்ன, அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதனுடைய காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ள போகின்றோம். கண்டு அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தம் எப்படி ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்காக நாம காத்திருக்கும் ஒரு எத்தனம் நமக்குள்ளே உண்டாகும் என்பதனாலே அந்த காரியத்தை நான் செய்ய விருப்பப்படுகின்றேன். ஆனால் அதற்கு முன்பதாக ஆகாய் 2:19 பின்னணியை உங்களுக்கு சொல்லிவிட்டு செய்திக்குள்ளாக பிரவேசிக்கலாம் என்று விருப்பப்படுகின்றேன். இதை திரும்ப சொல்வதனுடைய காரியம், ஆண்டவர் இந்த வசனத்தை எழுதும்போது இப்படி ஆரம்பிக்கிறார், களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லை. It was a totally fruitless experience for the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கனி அற்ற ஒரு வாழ்க்கையின் நிலைமை. அவர்களுடைய களஞ்சியத்தில விதையும் இல்லை, தானியமும் இல்லை. அவைகளை உண்டாயிற்று, அவைகளை நட்டாயிற்று, விதைத்தாயிற்று. இப்பொழுது there's nothing left in the granary. களஞ்சியத்திலே இப்பொழுது ஒன்றும் இல்லை. There's nothing left in the barns. ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சிறையிருப்பின் தேசமாகிய பாபிலோனிலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் கண்ட முதல் காட்சி, அவர்களுடைய பட்டணம், தேவனுடைய நகரம் என்னப்படும் எருசலேம் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. பட்டண முகப்பிலேயே அவர்கள் அதை கண்டுபிடிக்கிறார்கள். முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கும் ஒரு பட்டணம். அந்த பட்டணத்திற்குள்ளாக பிரவேசித்து ஆண்டவருடைய ஆலயம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் என்று போன பொழுது ஆண்டவருடைய ஆலயம் முற்றிலுமாக நாசமாக்கப்பட்டிருக்கிறதை அவர்கள் பார்க்கிறார். அந்த ஆலயத்திற்கு பதிலாக வேறொரு ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு அஸ்திபாரம் போட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர்களுடைய உள்ளத்திலே ஒரு ஏவுதலை போடுகிறார். அதை நன்றாக அவர்கள் கிரகித்துக் கொண்டு அந்த வேலையை அவர்கள் ஆரம்பிக்க எத்தனப்பட்ட பொழுது பலவிதமான தடைகள் அவருடைய வாழ்க்கையிலே வந்து சேருகிறதை கர்த்தர் நமக்கு இந்த ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் மூலமாகவும் மற்ற தீர்க்கதரிசன புஸ்தகம் மூலமாகவும் நமக்கு காண்பிக்கிறார். There were many obstacles in fulfilling the last command to lay the foundation of the temple. ஆண்டவருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரத்தை போட ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை நிறைவேற்ற அவர்கள் முயற்சி எடுத்த பொழுது பலவிதமான சோதனைகள், பலவிதமான பாரங்கள், பலவிதமான தடைகள் வந்து அவருடைய காரியத்தை தடுத்து நிறுத்துகிறதை அவர்கள் கண்டார். சரி, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத்தானே தடை, நமக்கு நாமே வீடுகளை உண்டாக்கி கொள்வோம் என்று அவர்கள் குடியிருக்கும்படியான
அழகான வசதியான வீடுகளை அவர்கள் உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். But God did not say anything about it. நாட்கள் இப்படியே உருண்டோடின. நாட்கள் வாரங்கள் ஆயின, வாரங்கள் மாதங்கள் ஆயின, மாதங்கள் வருஷங்கள் ஆயின. கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட ஒரு செங்கல் கூட அவர்கள் இன்னும் எடுத்து வைக்கவில்லை. அதை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் கொஞ்ச காலம். அதை குறித்து அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள் நிறைய காலம். அதை குறித்து முயற்சி எடுக்க வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்த பொழுது தடைகள் வந்தவுடனே கைவிட்டு விட்டார். இப்பொழுது என்ன செய்வது என்று கேட்டுக் கொண்டிருந்த பொழுது மூப்பர்களும் தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் அந்த ஜனங்களை பார்த்து கேட்கிறார்கள், நாம எடுத்துக்கொண்ட முயற்சியை பாதியிலே கைவிட்டு விட்டோமே, அந்த முயற்சி இப்பொழுது ஒன்றுமில்லாமல் இருக்கிறது என்று சொன்ன பொழுது ஜனங்கள் ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, இஸ் தட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியத்தை செய்வதற்கு எல்லா முயற்சிகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டது உண்மைதான். ஆண்டவருக்கு என்று சில காரியங்களை செய்ய வேண்டும், இந்த வருஷத்திலாவது புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்தது உண்மைதான். ஆனால் அந்த காரியத்தை நீங்கள் எடுத்து செய்ய முயன்ற பொழுது தடைகள் வந்ததனாலே தடைகளை கண்டு பயந்து அவைகளை விட்டு இப்பொழுது உங்களுடைய காரியமாக போய்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை பார்த்துதான் கேட்கிறார், என்னுடைய காரியமாக யார் போவான்? Who will go about my work? என்னுடைய காரியமாக யார் போவான் என்று கர்த்தர் கேட்கிறதை உங்களுடைய காதுகள் இன்று கணித்துக் கொள்ளட்டும். But when they turn their focus toward God and His work, ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய வேலைக்கும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கும் என்று அவருடைய சிந்தையை அவருடைய கவனத்தை திருப்பின பொழுது அந்த நாளிலே கர்த்தர் அவர்களை பார்த்து இப்படி சொன்னார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். கைகளை வைத்து தேவனை மகிமைப்படுத்த. It wasn't because their fields were full. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்ன பொழுது திடீரென்று விளைநிலங்கள் எல்லாம் பூத்து குலுங்கின, கனிகள் உண்டாயின என்பதனாலே கர்த்தர் இதை சொல்லவில்லை. And it wasn't even because they found a new thing in the land. அவர்களை ஆசீர்வதிக்கும்படியான ஒரு புதிய காரியத்தை தேசத்தை அவர்கள் கண்டுகொண்டார்கள் என்பதனாலும் கர்த்தர் இதை அவர்களை பார்த்து சொல்லவில்லை. கர்த்தர் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதனுடைய காரியமே அவர்கள் இருதயங்கள் கர்த்தருடைய வேலைக்கு நேராக திருப்பப்பட்டதினாலே கர்த்தர் அவர்களுடைய கவனத்தை சம்பக்கமாக இருக்கும்படியாக இந்த ஆசீர்வாத வசனத்தை அவர்களை பார்த்து கூறினார். From this day on I will bless you. கர்த்தருடைய பிள்ளையா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அறுவடைக்காக அவர் காத்திருக்கவே மாட்டார். That's something that I want to impress upon you today. எனக்கு மட்டும் அந்த போனஸ் வந்துட்டா, எனக்கு மட்டும் அந்த ப்ரொமோஷன் வந்துட்டா, எனக்கு மட்டும் அந்த காரியம் நான் நினைத்திருக்கும் காரியம் வந்துட்டா கர்த்தருக்கு இதை செய்து விடுவேன் என்று நீங்கள் நினைப்பதே தவறு. Because God, the Lord of harvest, does not wait for a full yielding fruit to bless you. முழு விளைச்சலோட பூ பூத்து அது கனியாகி அது காயாகி அது கனியாகி உங்களுடைய திராட்சை தோட்டங்கள் எல்லாம் பூத்து குலுங்கி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ல மாட்டார். ஒன்றுமில்லாமல் நிற்கதியாக நிற்கும் பொழுது, 3 வேளையும் சாப்பிட வசதி இல்லை என்று நீங்கள் நினைத்து கலங்கி கொண்டிருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். எல்லாம் அனுகூலமாக இருக்கும் பொழுது மனிதர்கள் நம்மை பார்த்து சொல்வார்கள், நான் உங்க கூட இருக்கிறேன், வா அது வரைக்கும் போய் வருவோம் என்று சொல்வார்கள். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுது, எல்லாமே எதிர்மறையாக இருக்கும் பொழுது, நம்முடைய சூழ்நிலையை கவலைக்கிடமாக இருக்கும் பொழுது, நம்முடைய ஆரோக்கியம் ஐசியூ கேஸ்ல நேர்கோடாக அல்ல, உயர்ந்து போகும் ஏற்ற இறக்கங்கள் உள்ள கோடாக அல்ல, ஒரு பிளாட் லைனாக போய் கொண்டிருக்கும் பொழுது, அந்த நேரத்துலதான் நமக்கு நம்பிக்கையூட்டும் வார்த்தை தேவைப்படுகிறது. அது போன்ற ஒரு நேரத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இப்படி சொன்னார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்றீங்களா? God doesn't wait for the harvest to bless you. அறுவடை முடியட்டும் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலை பார்த்து சொல்லவில்லை. He speaks blessing before even the fruit appears in the plant. செடியிலே, மாதளன் செடியிலே, திராட்சை செடியிலே, அத்தி மரத்திலே கனி உண்டாவதற்கு முன்னதாகவே கர்த்தர் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.
நீங்களும் நானும் நினைக்கிற விதமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது இல்லை. That's something that we need to understand. ஆண்டவரே, எனக்கு மட்டும் இந்த காரியம் கைகூடி வந்து விட்டால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் என்று நீங்கள் சொல்லுவதும் நினைப்பதுமே தவறு. கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிறதே, உங்களுக்கு இருக்கும் காரியத்திலே உங்களுக்கு விளைச்சலை வர்த்திக்க பண்ணும் தேவனாக அப்படின்னு சொல்லுவீங்களா? முதலிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நீதியின் விளைச்சல் என்னுடைய வாழ்க்கையிலே வர்த்திக்கும் பொழுது, என்னுடைய சுற்றுப்புறத்திலே ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுதும் கர்த்தர் எனக்கு அனுகூலத்தை கட்டளையிடுவார். He will open doors of favor for me when the fruit of righteousness grows within me. Amen. சொல்லுவீங்களா? Let's look at 3 people in scripture who heard the same divine echo that came from the heavens. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் 3 பேர்களை பார்த்து சொன்னார். 2 பேர்கள் பழைய ஏற்பாட்டிலும் 1 ஆள் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறதை பார்க்க முடியும். ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். அந்த 3 பேர்கள் பட்டியலிலே முதல் வரும் மனிதனுடைய பெயர் ஆபிரகாம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே, ஆதியாகமம் 12 1 முதல் 3 வரையுள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். Genesis chapter 12 verse 1 to 3. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் என்று வாசி. கர்த்தருடைய பிள்ளையே, இன்று காலையில் இந்த வசனத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பித்தார். இதுவரைக்கும் எத்தனையோ முறை இந்த வசனத்தை வாசித்திருக்கிறேன், ஆதியாகமம் முழுமையாக வாசித்திருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு காரியம் என் கண்களுக்கு இன்னும் புலப்படாமல் இருந்தது. ஆண்டவர் அந்த காரியத்தை காண்பித்தார். காரியம் என்னன்னு சொல்கிறேன். 3வது வசனம், ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். ஆசீர்வதிக்கும் கூட்டத்தை பன்மையிலும், சபிக்கும் கூட்டத்தை, சபிக்கும் நபரை, சபிக்கிறவனை ஒருமையிலும் பார்க்கிற ஒரு தேவன் உண்டு. உங்களுக்கு நான் சொல்றது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். That is a representation of the church. When the church prays for Israel, சபை இஸ்ரவேல் தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு உரிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நமக்கும் வந்து சேரும். ஆனால் இஸ்ரவேலை சபிக்கும் கூட்டம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை, சபிக்கிறவர்களை என்று சொல்லவில்லை. அதை ஒருமையிலே, பன்மையிலே, ஒருமையிலே உபயோகப்படுத்துவதை பார்க்கிறோம். It is not in plural. Those who bless Israel is in plural, but those who curse Israel is in the singular. What does God mean here? உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேலை சபிக்கும் கூட்டம் இல்லை, அது பெரிய கூட்டம் அல்ல, ஒரே ஒருவன் தான் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லவில்லை, நினைக்கவும் இல்லை. இஸ்ரவேலை எதிர்த்து நிற்கும் ஒரு பெரும் கூட்டம் இருந்தாலும் இஸ்ரவேலை சபிக்கிறவனை தேடி பிடித்து ஒவ்வொருவனாக ஆண்டவர் கணக்கை தீர்ப்பார் என்பதையே இந்த வசனம் காண்பிக்கிறது. சொல்லுங்களா, எருசலேமின் சமாதானத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சபைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கும் பொழுது நாம எருசலேமுக்காக, இஸ்ரவேலுக்காக, இஸ்ரவேல் தேசத்திற்காக, இஸ்ரவேல் தேச குடிகளுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆபிரகாமுடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நமக்கு வந்து சேருது. நீங்கள் எத்தனை பெரிய கூட்டமாக இருந்தாலும் ஆசீர்வாத குறைச்சல் இல்லாமல் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தே தருவார். ஆனால் இஸ்ரவேலுக்கு விரோதித்து நிற்கிறவன், எதிர்த்து நிற்கிறவன், சபிக்க நினைக்கிறவன், அவனை ஆண்டவர் தேடி பிடித்து கூட்டமாக அழிப்பேன் என்று சொல்லவில்லை, தனித்தனியாக கணக்கு செட்டில் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நம்மை நடுங்க செய்ய வேண்டிய வசனம். இஸ்ரவேலுக்கு விரோதமாக நிற்கிற ஜனங்களுக்கு இந்த வசனத்தை காண்பித்து எச்சரிக்கை சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்னை அனுப்பினால் நான் போய் சொல்லுவேன், ஆனால் உயிரோடு திரும்பி வர முடியுமா என்றுதான் தெரியல. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் விசுவாசத்தின் தகப்பனாக, விசுவாசிகளின் தகப்பனாக மாற்றுவதற்கு முகாந்திரமாக இருந்த வசனம் இந்த வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளிகளாக மாறுவது எப்படி?
முதலிலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அப்படி சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம். இரண்டாவதாக இஸ்ரவேலுக்காக நாம பரிந்து பேசும் பொழுது, இஸ்ரவேலின் சமாதானத்திற்காக நாம ஜெபிக்கும் பொழுது, யூத ஜனங்களை ஆசீர்வதிக்க நாம முயற்சிகள் எடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார், நீ ஆபிரகாமை வதித்ததனாலே நீ ஆபிரகாமை ஆசீர்வதித்ததனாலே நான் உன்னை இன்று முதற்கொண்டு ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Why did God bless Abraham? இது நாம நம்மை பார்த்தே கேட்க வேண்டிய காரியம். ஆண்டவர் ஆபிரகாமை ஏன் ஆசீர்வதித்தார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு முதலிலே ஆண்டவர் கண்ட காரியம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கண்ட காரியம் கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். அவன் என்ன செய்தான்? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன உடனே நம்பி புறப்பட்டு போனானே, அதுதான் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. கீழ்ப்படியாமை என்ன என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் சமீபத்தில் எனக்கு கற்றுத்தந்த காரியம். What is disobedience? Disobedience is walking according to your selfishness. உங்களுடைய இச்சைகளை பூர்த்தி செய்யும்படி நீங்கள் நடப்பதையே ஆண்டவர் கீழ்ப்படியாமை என்று சொல்லுகிறார். கீழ்ப்படிதல் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு கிரயம் உண்டு. அதற்கு கொஞ்சம் கஷ்டம் வரும், கொஞ்சம் நஷ்டத்தை சகிக்க வேண்டி இருக்கும். அதான் கீழ்ப்படிதல், அதான் ஒபீடியன்ஸ். ஆனால் கீழ்ப்படியாமல் போவதற்கு ஒரு நட்டமும் இப்பொழுது இல்லை. ஆனால் பெரிய விலையை நீங்கள் கொடுக்க வேண்டி இருக்கும். சொல்லுவீங்களா? இன்று கீழ்ப்படிதால் அந்த கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம் மிகுதியாக பெருக்கத்தோட உங்களை வந்து சேரும். ஆனால் கீழ்ப்படியாமைக்கு இன்று உங்களுக்கு கஷ்டம் இருக்காது, ஆனால் பின்னொரு காலத்துல பெரிய விலை கொடுக்க வேண்டி இருக்கும். அதனுடைய விலைய ஆண்டுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், கீழ்ப்படிவோம். ஆபிரகாம் அதைத்தான் செய்தான். Abraham did just that. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு புறப்பட்டு போ என்று சொன்ன உடனே மறுபேச்சு பேசாமல், கேள்வி கேட்காமல் தன் இனத்தை, தன் குடும்பத்தை, தன் தேசத்தை விட்டு போனானே, அதற்காகவே கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக அவனிலே இருந்த விசுவாசத்தை கர்த்தர் கண்டார். He saw the faith in Abraham. He believed God even when the promise looked impossible. இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு ஏதுவானது ஒன்றையும் நான் காணாதிருந்த பொழுதும் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. That is faith. களஞ்சியத்திலே விதை தானியங்கள் இருக்கும் பொழுது கர்த்தரை பார்த்தாலே என்று சொல்வது பெரிய காரியம் அல்ல. When the granary is empty, திராட்சை செடியும் மாதுளம் செடியும் கனி கொடுக்காமல் இருக்கும் பொழுது கர்த்தரை துதிக்க முடியுமா? அந்த நோய் இன்னும் உங்களை விட்டு போகாமல் இருக்கும் பொழுது, அந்த சரீர வேதனை கூடிக்கொண்டு இருக்கும் பொழுது, அந்த கடன் பிரச்சனையுடைய உக்கிரத்தில் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளையே ஆண்டவரை துதிக்க முடியுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியுமா? அதைத்தான் கர்த்தர் நீங்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் because of the covenant relationship that God established with this man. இந்த மனிதரோட கர்த்தர் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் உறவு, the covenant relationship that God established with Abraham was a conduit for the blessing that came from heaven. பரலோகத்திலிருந்து ஆபிரகாமை நோக்கி பிரவாகித்து வந்த ஆசீர்வாதங்களின் ஊற்று எது தெரியுமா? உடன்படிக்கையில ஏற்பட்ட உறவு. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வேத புத்தகத்திலே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் இயேசு கிறிஸ்துவோட உங்களுக்கு உறவு இருந்தால் உங்களுடைய ஆசீர்வாதங்களின் ஊற்றுக்கண் திறக்கப்பட்டாயிற்று என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். உங்களுக்கு வரும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இந்த வேத புத்தகத்தின் வார்த்தையின் மூலமாக வருகின்றது. It is because you have a relationship with Jesus. ஆபிரகாமுக்கு உடன்படிக்கையின் தேவனுடைய உறவு இருந்ததனாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை போல இன்று நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவதனுடைய காரணம் இந்த வேத புஸ்தகம் வெளிப்படுத்தின வார்த்தையானவரான இயேசு கிறிஸ்துவோட எனக்கு இருக்கும் உறவினாலே என்னுடைய ஆசீர்வாதம் என்னை தேடி வருகின்றது. ஆமென். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன? What was the blessing that Abraham received? மூன்று காரியங்களை சீக்கிரமாக சொல்லிவிடுங்க. He became the father of all nations. Hallelujah. எல்லா தேசங்களுக்கும் தகப்பனாக விசுவாசிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு தகப்பனாக இருக்கும்படியான ஒரு பதவியை, அந்தஸ்தை, சிலாக்கியத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இது எப்பொழுது கொடுத்தார்?
அவனுக்கு என்று பெயர் சொல்ல ஒரு பிள்ளை இல்லாது இருக்கும் பொழுது அவனை விசுவாசிகளின் தகப்பனாக மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது, வார்த்தை நிறைவேறுவதற்கு ஏதும் இல்லாமல் இருக்கும் பொழுதே கர்த்தரை ஆபிரகாம் நம்பினானே, அந்த நேரத்திலே கர்த்தர் முடிவு செய்தார், உனக்கு ஒரு பிள்ளை இல்லப்பா, வானத்து நட்சத்திரங்களைப் போல பூமியின் மணலை போல உனக்கு சந்ததிகளை நான் பெருகப்பட்டது என்று கர்த்தர் வாக்குப்பட்டார். His name is still honored today. கிறிஸ்தவர்களை எதிர்க்கும், யூதர்களை எதிர்க்கும் முகமதியர்கள் கூட இன்று வரைக்கும் அவனை தன்னுடைய தகப்பனாகவே பாவித்து வருகிறார்கள். ஏப்ரஹாம் இஸ் ours. அவர்கள் ஏப்ரஹாம் என்று அழைப்பதில்லை, இப்ராஹிம் என்று அழைப்பார். அவர்களும் ஆபிரகாமை கனப்படுத்தும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. புதிய ஏற்பாட்டில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவை கர்த்தரும் ரட்சகருமாக ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் ஆபிரகாம் மூலமாக, உடன்படிக்கையின் உறவின் மூலமாக ஆசீர்வாதங்களை வரச் செய்கிறாரே, அதுதான் இன்று வரைக்கும் ஆபிரகாமுடைய நிலைத்து நிற்கும் ஆசீர்வாதம். The blessing that remains even until this day is this, that you and I are being blessed through Jesus Christ because of the covenant relationship that God established with Abraham. ஆமென் சொல்லுவீங்களா? இரண்டாவது ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் இன்று முதற்கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த மனிதனுடைய பெயர் யோசேப்பு. He was a dreamer turned deliverer. Hallelujah. அவன் சொப்பனக்காரன், ஆனால் சுதந்திரவாளியாக மாறினான். சுதந்திர வீதத்தை சகோதரனுக்குள்ளே பங்கிட்டு கொடுக்கிறவனாக தேவன் அவனை உயர்த்தினான். ஹல்லேலூயா. அவனுடைய சகோதரர்கள் அவனை பார்த்து சொப்பனக்காரன் என்று அவனை அவமானப்படுத்தும்படி, கேலி செய்யும்படி பேசினார்கள். ஆனால் அந்த வார்த்தையை எடுத்து ஆண்டவர், God turned Joseph the dreamer into the deliverer of a nation. ஹல்லேலூயா. சொப்பனக்காரன் என்று தூற்றி தள்ளப்பட்டவனை சுதந்திரவாளியாக மாற்றி 12 கோத்திரங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களை எகிப்திலே அவன் பங்கிட்டு கொடுக்கும்படியாக, அவர்களுக்கு போஜன பானம் கொடுக்கும்படியாக, இந்த கூட்டத்திற்கு, இந்த குடும்பத்திற்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று பிரித்து கொடுக்கும், சுதந்திர வீதத்தை கொடுக்கும் மனுஷனாக ஆண்டவர் யோசேப்பை மாற்றினார். அப்ப சொல்லுவீங்களா? யோசேப்பை பார்த்து ஆண்டவர், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று எப்பொழுது சொன்னார்? அப்படி ஒரு வசனம் இன்னைக்கு நீங்க தேடினாலும் இன்னைக்கு கிடைக்காது. But that's something that was given. அது யோசேப்புக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஒரு காரியம். The Lord was with Joseph and he was a successful man. The Lord blessed the Egyptians' house for Joseph's sake. ஆதியாகமம் புஸ்தகம் 39வது அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 39வது அதிகாரம் 2 முதல் 5 வரை வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டில இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். 5வது வசனம், அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தான். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆமென். The second person that we see in the Bible, because of whom others were blessed. ஆபிரகாமுக்கு அடுத்து யோசேப்பு என்னும் மனிதனை தான் இரண்டாவதாக இப்படி பார்க்கிறோம். அவன் எங்கே போகிறானோ அங்கே இருக்கும் எல்லாருமே அவன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். இது ஒரு விசேஷமான ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்து இயேசு உங்களை புதிய சிருஷ்டியாக மாற்றி இருந்தால், உங்கள் மூலமாக நீங்கள் இருக்கும் இடம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். ஆமென். உங்களுடைய தெருவின் பெயரை சொல்லி நீங்க சொல்லுங்க, ஆண்டவரை, நான் குடியிருக்கும் அந்த தெரு என் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் படிக்கும் இடம், நான் வேலை செய்யும் இடம், நான் தொழில் செய்யும் அந்த இடம் என் மூலமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஹல்லேலூயா சொல்வீங்களா?
அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கும் யோசேப்புக்கும் மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் கூட ஆண்டவர் வைத்திருக்கிறார். And why did God bless Joseph? ஆண்டவர் யோசேப்பை ஏன் ஆசீர்வதித்தார்? காரியங்களை சொல்லுகிறேன். Number 1 was his integrity. அவனுக்குள்ளாக இருந்த உண்மை. அவனுடைய உண்மை நிமித்தமாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். Even when he was falsely accused, he refused to sin. அவன் செய்யாத குற்றத்திற்கு அவன் மேலே ஒரு பொய்க்குற்றம் சுமத்தி அவனை சிறைச்சாலையிலே தள்ளின பொழுதும் அவன் பாவம் செய்யாதவனாக இருந்தான் என்று வேதம் நமக்கு சொல்றது. வேலையை சொல்றீங்களா? சிலர் அப்படி அல்ல. எப்படியோ என் மேல ஒரு பழி விழுந்துருச்சு, இதோட சேர்ந்து இன்னொரு பாவத்தை செய்தாலும் என்ன ஆக போகுது, எப்படியோ என் மேல கெட்ட பேர் வந்துருச்சு என்று நினைக்கிறவர்கள் தான் இன்று உலகத்தில் ஒரு கூட்டம். ஆனால் யோசேப்பு அப்படிப்பட்டவன் அல்ல. நான் செய்யாத குற்றத்திற்கு என் மேல் ஒரு பொய் குற்றம் சுமத்தப்பட்டு நான் சிறைச்சாலையிலே தள்ளினாலும், இருளறையிலே ஒருவரும் காணாதவனை போல நான் இருந்தாலும், கர்த்தருடைய கண்கள் என்னை காண்கிறது என்று அறிந்தேன். நான் பாவம் செய்ய துணிய மாட்டேன் என்று தீர்மானித்தவன் யோசேப்பு. And he endured. He was not only a man of integrity, he endured. அவன் உபத்திரவத்திலே சந்தோஷம் உள்ளவனாயிருந்தான். அவன் உபத்திரவத்திலே பட்டு போகும் ஒரு பாழ்ச்செடியை போல இருக்கவில்லை. உபத்திரவம் என்னும் ஒரு சூறாவளி அவனை நோக்கி வரும் பொழுது ஓங்கி உயரும் ஒரு பெரிய விருட்சமாக அவன் மாறினான் என்று வேத புஸ்தகம் நமக்கு காண்பிக்கிறது. உபத்திரவங்களிலே கண்ணீரிலே நீங்கள் விதைக்கப்பட்டால் அந்த அந்த ஊற்றை நீங்கள் உருவ நடந்து கொள்ளலாம் என்று வேதம் நமக்கு சொல்றது. And the third reason why God blessed Joseph was because of this. He made a realignment in his purpose. Hallelujah. அவனுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று அவனுக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது அவனுக்கு தரிசனங்களும் சொப்பனங்களும் வந்தது. அந்த தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அவன் தன்னுடைய குடும்பத்தோடு பகிர்ந்து கொண்ட பொழுது சொப்பனக்காரன் என்னும் ஒரு பெயரும் பட்டமும் அவனுக்கு விழுந்தது. ஆனால் he did not know why and how this vision will play out. இந்த தரிசனம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் எப்படி அவனுடைய வாழ்க்கையை நிறைவேறும் என்று தெரியாமல் இருந்த பொழுதே முழு நம்பிக்கையோட ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவர் காண்பித்த தரிசனத்துக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். He realigned his life's purpose for the vision that was shown to him. கர்த்தருடைய பிள்ளையே, இன்று கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் என்ன என்று அவ்வளவு எளிதில் உங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டார். God will not simply reveal to you what his purpose for your life is. You have to go on knocking his door. அவருடைய வாசலை தட்டி 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 கேட்க வேண்டும். ஆண்டவரை, என்னுடைய வாழ்க்கைக்காக நீர் வைத்திருக்கும் திட்டம் என்ன, சித்தம் என்ன? What must I do to please you? What must I do to serve you? And what must I do to be an instrument of blessing in your hands? உம்மை சேவிப்பதற்கு, உம்மை நேசிப்பதற்கு, உம்முடைய கைகளிலே ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கும் ஒரு கருவியாக நான் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றோம். யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? அவனை குழியில் போட்டார்கள், ஆனால் எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்ததாக தேவன் அவனை உயர்த்தினார். Hallelujah. From pit he went to a palace. Joseph rose to power in Egypt. அதிகாரம் உடையவனாக, ஒன்றுமில்லாதவனாக அவன் குழியிலே தள்ளப்பட்டான். ஆனால் பின்னொரு காலத்திலே எல்லாம் உடையவனாக, அதிகாரம் உடையவனாக, முத்திரை மோதிரத்தை உடையவனாக அவன் சொல்ல ஆகும் என்ற நிலைமையிலே கர்த்தர் அவனை உயர்த்தி காண்பித்தார். And he saved an entire nation from famine. எகிப்தை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. 70 பேர்கள் மட்டுமே இருக்கும் ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இது தேசம். அல்லேலூயா. ஒரு பிதா, ஒரு தகப்பன், அவனுக்கு 12 பிள்ளைகள். இந்த 12 பிள்ளைகளுக்கும் சொற்பமான ஜனங்கள். மொத்தமே பார்த்தா 70 பேர் தான். இந்த 70 பேரை ஆண்டவர், இந்த 70 பேருக்கு ஆண்டவர் வைத்த பெயர் தான் தேசம். ஒரு முழு தேசத்தை பட்டினியிலிருந்து, அழிவிலிருந்து, பஞ்சத்திலிருந்து காக்கும் ஒரு பெரியவனாக யோசேப்பை ஆண்டவர் மாற்றி. And his character still continues to inspire generations of people. இன்று வரைக்கும் யோசேப்பை குறித்து தவறான ஒரு காரியத்தை கூட நீங்களும் நானும் பேச முடியாது. அது புதிய ஏற்பாட்டிலும் சரி, பழைய ஏற்பாட்டிலும் சரி. யோசேப்பு என்னும் பெயர் கொண்டு இருக்கிறவர்களை பார்த்து நீங்கள் ஒரு குறையும் சொல்ல முடியாதபடிக்கு ஆண்டவர் இந்த யோசேப்புகளை வைத்திருக்கிறார்.
புதிய ஏற்பாட்டில் இருக்கும் யோசேப்பை குறித்து நீங்கள் எந்த தவறுமே சொல்ல முடியாது. அவனை குறித்த வாழ்க்கை வரலாறே சின்னதுதான், ரொம்ப சொற்பமானதான். ஆனால் அவனை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை நன்மையானவர்களை வைத்தது. சொல்றீங்களா? யோசேப்பினுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆவிக்குரிய சத்தியம் உண்டு. And the truth takeaway from Joseph's life is this: God blesses those who remain faithful in the dark. இருட்டறையிலும் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கும் அந்த சூழ்நிலையிலும் யாரும் உங்களை காணவில்லை என்றாலும் அந்த இடத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க நீங்கள் தீர்மானித்தால் யோசேப்பின் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் நான் இன்று முதற்கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன மூன்றாவது நபர் புதிய ஏற்பாட்டிலிருந்து வருகிறார். அவர் ஒரு மனுஷன், அவர் ஒரு புருஷன் அல்ல, ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீயை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 36 முதல் 50 வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கிறோம். We read about this person, this woman, in the Gospel of Luke chapter 7 verse 36 to 50. எல்லா வசனத்தையும் வாசிக்க முடியாது, ஆனால் சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போதனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயர் வீட்டிலே பந்தி இருக்கிறதை கண்டு அறிந்து ஒரு பரணையில் பரிமள தைலம் கொண்டு வந்து இயேசுடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினான் என்று பார்க்கிறோம். இதற்கு ஆண்டவர் அவளை பார்த்து சொன்ன காரியத்தை 48வது வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். 50வது வசனம், அவர் ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அல்லேலூயா. நான் இன்று முதற்கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும் கர்த்தர் இந்த பெயரிடப்படாத, பெயர் சொல்லப்படாத ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ என்றார். அல்லேலூயா. Your sins are forgiven. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுவார். Your faith has saved you. Go in peace. Hallelujah. ஆண்டவர் இந்த பெயர் சொல்லப்படாத ஸ்திரியை ஆசீர்வதித்தனுடைய காரணம் என்ன? Why did God bless this unnamed woman? Of course she had a name. அவளுக்கு பெயர் இருந்தது. ஆனால் லூக்கா ஏனோ அந்த பெயரை மறைத்து விட்டார். மற்ற சுவிசேஷ புத்தகங்களில் இந்த ஸ்திரீனுடைய பெயர் என்ன என்று சொல்லவில்லை. லூக்கா சொல்லுகிறான், அவள் அந்த ஸ்திரீ, பாவியாகிய ஸ்திரீ. அதான் லூக்காவுடைய விசேஷம். இயேசு வாழ்ந்த காலத்திலே ஒரு ஸ்திரீயை பார்த்து பாவி என்று சொன்னால், and that had only one connotation, அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருந்தது, அவள் விபச்சாரி. There was no other reason for a woman to be called a sinful woman. She was an adulteress. விபச்சாரியாக. பரிசேயனுடைய வீட்டில் நடந்து கொண்டிருக்கும் விருந்துக்கு இவளுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. The Pharisee did not invite her, but she gate crashed the party. அங்க நடக்கும் பார்ட்டியில, அங்க நடக்கும் அந்த கூட்டத்தில அழையா விருந்தாளியாக இந்த ஸ்திரீ வந்து சேர்ந்தார் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. Another thing that God showed me this morning was this. 38வது, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். இந்த சம்பவத்தை விவரிக்கும் வண்ண சித்திரங்களை நீங்கள் பார்த்திருக்க கூடும். சண்டே ஸ்கூல்ல, VBSல, மற்ற இடங்களில் நீங்கள் பார்த்திருக்க கூடும். இயேசுவினுடைய பாதங்களை பரிமள தைலத்தினாலே நனைக்கும் ஒரு ஸ்திரீ. அந்த படம் எப்படி இருக்கும்னா, இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருப்பார், பாதம் காண்பிக்கப்படும், அங்கேயும் பாதமும் காண்பிக்கப்படும். இயேசுக்கு முன்பாக நின்று பரிமள தைலத்தை ஊற்றி தன்னுடைய தலைமயிரினாலே அதை துடைக்கும் ஒரு ஸ்திரீயை குறித்து படங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஆனா லூக்கா சொல்றான் பாருங்க, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது. She wasn't before him. She was behind him. Hallelujah. அவருக்கு முன்னாக வரக்கூட தைரியப்படாத இந்த ஸ்திரீ, பாவியாகிய ஸ்திரீ, இயேசுவின் இருக்கைக்கு பின்னாக போய் அவருடைய பாதங்கள் இருக்கைக்கு கீழே இருக்கிறதை கண்டுபிடித்து கொண்டு வந்திருந்த விலை உயர்ந்த பரிமள தைலத்தை பரணியோட உடைத்து
முதலில் அவருடைய தலையை, பின்பு அவருடைய பாதங்களையும் அந்த பரிமள தைலத்தினாலே அவள் நனைத்தாள், அபிஷேகம் செய்தாள் என்று பார்க்கிறோம். இங்கே லூக்கா பூசினான் என்று மட்டும்தான் சொல்லுகிறார். ஆனால் மற்ற இடங்களிலே பார்க்கிறோம் அபிஷேகம். She anointed the Lord. Hallelujah. Hallelujah சொல்லுங்க. She stood at his feet behind him. அவருடைய கண்களில் கூட நான் பட்டுவிடக் கூடாது, ஆனால் அவருடைய பாதத்தை நான் நினைப்பேன். முதலிலே பரிமள தைலத்தினாலே, பிறகு என்னுடைய கண்ணீரினாலே அவருடைய பாதங்களை நனைத்து, என்னுடைய தலை மயிரினாலே துடைத்து அவருக்கு நான் அபிஷேகம் செய்வேன். And why did God need this anointing? யூதர்களுக்கு மரிக்கும் சடலத்திற்கு எண்ணெய் பூசுவது பழக்கமாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய சடலத்தை சிலுவையிலிருந்து இறக்கும் பொழுது எப்படியாகிலும் கல்லறைக்குள்ளே வைத்து விட வேண்டும் என்றுதான் எத்தனைப்பட்டு ஓடினார்களே தவிர அதை அபிஷேகம் செய்வதற்கு எண்ணெயை எடுத்துக்கொண்டு யாருமே போகவில்லை. Somehow this woman knew she had to do this duty. எப்படியோ அவளுக்கு தெரிந்திருந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு இது தேவைப்படுகிறது என்று தெரிந்து அவள் சேர்த்து வைத்த சம்பாத்தியத்திலிருந்து, அன்று வரைக்கும் அவள் சேர்த்து வைத்த தொகையிலிருந்து வாங்கின அந்த பரிமள தைலத்தை குப்பியோடு கொண்டு வந்து, வறுமையோடு கொண்டு வந்து அதை உடைத்து அவருடைய தலையையும் அவருடைய பாதத்தையும் கண்ணீரினாலும் தைலத்தினாலும் நனைத்து முடியினாலே துடைத்து அவருடைய பார்வையின் முன்பாக கூட வராமல் பின்னாக நின்று அழுது கொண்டிருந்த ஸ்திரியை பார்த்து தான் கர்த்தர் சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ. சொல்றீங்களா? இந்த ஸ்திரீக்கு உண்மையிலே கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன? முதலில் அவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் பாவம் மன்னிப்பு. இன்னும் சிலுவையே வரல, இன்னும் சிலுவையில கிறிஸ்து இயேசு ஏறல, சிலுவையில அவர் ஆணி அடித்து கொலை செய்யப்படவில்லை, அவருடைய ரத்தம் சிந்தப்படவில்லை, பாவ பரிகாரமாகிய தேவ ஆட்டுக்குட்டி இன்னும் பலி செலுத்தப்படவில்லை. ஆனால் அதற்கு முன்னதாகவே இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று கர்த்தர் அவளை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். ஆமென் சொல்றீங்களா? உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையில ஏறினதுனால்தான் பாவ மன்னிப்பு கிடைத்தது. ஆனால் இந்த ஸ்திரீக்கு மட்டுமே சிலுவைக்கு முன்பாகவே பாவ மன்னிப்பு நிச்சயம் அவளுக்கு கிடைத்தது என்று கர்த்தர் காண்பிக்கின்றார். இந்த பாவ மன்னிப்பினாலே அவளுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? தேவனோடு சமாதானம், peace with God. And a story is still told around the world. இன்று வரைக்கும் இந்த பெயர் சொல்லப்படாத ஸ்திரீனுடைய கதை எங்கெங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கங்கே இவளை குறித்த பிரசங்கங்களும் செய்திகளும் உண்டாய்கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய வருகை மட்டும் அப்படியே நடக்கும். ஆமென். இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் செய்தி என்ன தெரியுமா? God blesses those who surrender all at his feet. அவருடைய பாதத்திலே தங்களுக்கு உரியதை எல்லாம் வைத்து இவைகள் எல்லாம் இனி உம்முடையவைகள் என்று சொல்லுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. இன்று காலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கும் காரியம் இதுதான். Do you have a heart aligned with God's purpose? யோசேப்பை போல, ஆபிரகாமை போல காண்பிக்கும் இடத்திற்கு கேள்வி கேட்காமல் போகும் ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கும் இரண்டாவது காரியம், not only a heart that is aligned for God's purpose, but also faith that acts. கிரியை செய்யும் விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். இன்னைக்கு செத்த விசுவாசத்தை வைத்துக் கொண்டு பலர் என்று சுற்றி திரிகிறோம். நானும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவன், நானும் விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு. ஆமா, நீ சொல்றது உண்மைதான், நீ விசுவாசிதான். ஆனால் செத்த விசுவாசம் உள்ள விசுவாசி என்றுதான் உன்னை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்றால் அந்த விசுவாசம் உடையவனும் செத்த விசுவாசி. உயிரோடே பிணங்களாக சிலர் நடந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அப்படி பிணங்களை அழைக்கவில்லை. நீ பிணமாக மாறினாலும் உன்னை உயிர்ப்பிக்கும் வல்லமை அவருடைய சரீரத்தில் இருக்கிறது, உன்னுடைய சரீரத்திலும் இருக்கும் என்பதற்காகத்தான் உன்னை ஜீவனோடு இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளையாக மாறுபடி என்று கர்த்தர் அழைக்கின்றார். Do you have the faith that acts? ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு கொடுக்க, நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு என்று பேச, ஒன்றுமே அற்புதம் நடக்கவில்லை, உன்னுடைய வியாதியை இன்னும் சுகமாகவில்லை, ஆனால் வேறொரு வியாதிசனுக்காக போய் கை வைத்து ஜெபிக்கும் விசுவாசம் உனக்கு இருக்கிறதா? கர்த்தருடைய கர்த்தர் கேட்கிறார்.
நீ பேசிய யாரும் இன்னும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் உன்னுடைய வீட்டாருக்கு நிரந்தரமாக நீ ஜெபத்திலே போராடி உன்னுடைய ஆத்மாவை பாதுகாக்க வேண்டும் என்று நீ செய்யும் அந்த கிரியையை தான் ஆண்டவர் விசுவாசம் என்று காண்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? மூன்றாவதாக ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கும் காரியம், do you have an offering of obedience? கீழ்ப்படிதலின் ஒரு காணிக்கை உனக்கு இருக்கிறதா? இந்த ஸ்திரீ கொடுத்தது அதுதான், கீழ்ப்படிதலின் காணிக்கை. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றோ, அவளுக்கு இருக்கும் பாவியாகிய ஸ்திரீ என்ற பெயர் மாற்றப்பட வேண்டும் என்றோ அவள் இயேசுவிடத்திலே வந்து கேட்கவில்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேசாமல் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு போன ஒரே ஸ்திரீ வேத புஸ்தகத்தில் இந்த ஸ்திரீ மட்டும். You will not find her speaking a single word in the gospel of Luke. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை கூட அவருடைய வாயிலிருந்து வரவில்லை. விம்மல்களும் கண்ணீரும் அழுகையும் மட்டுமே அந்த வீட்டிலே, பரிசேயனுடைய வீட்டிலே அன்று கேட்கப்பட்டது. ஆனால் அவருடைய கண்ணீரை கண்ட தேவன், அவருடைய விம்மலை புரிந்து கொண்ட தேவன், இருதயத்தின் வாஞ்சைகளை எல்லாம் அறிந்து சொன்னார், விசுவாசம் உங்களை ரட்சித்தது பிள்ளையே, சமாதானத்தோட இப்போ கைகளை உயர்த்தி கேட்கணும். ஆண்டவரே, நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே. பரலோகம் இன்று என்னை பார்த்து பரலோக தேவன் இன்று என்னை பார்த்து சொல்வீராக, என்னுடைய விசுவாசம் என்னை ரட்சிக்கட்டும், நான் சமாதானத்தோட போவேன், என்னை தொட்டு ஆசீர்வதித்து என்னை வழி அனுப்பும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் உங்களை பார்த்து நான் இன்று முதற்கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் ஒரு முறை ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்து உங்களை செட்டில் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார் தேவன் அல்ல. அப்படி நினைக்கிறவர்கள் நீங்களும் நானும். ஒரு பர்த்டேக்கு கூப்பிடுறாங்க, போனோன்னு மனசு இல்லை, ஆனாலும் ஏதோ ஒரு கிஃப்டை ரேப் பண்ணி எடுத்துட்டு போறோம். ஏன் போறோம்? தொல்லை இதோட ஒழித்து போவோம் என்று நினைத்து போகிறோம். ஆனால் இயேசு அப்படி ஒன் டைம் கிஃப்ட் கொடுக்கும் தேவன் அல்ல. நான் இன்று முதற்கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் போய்கொண்டிருக்கும் திசையை மாற்ற விரும்பும் தேவன் அவர். கனி கொடுக்காத அந்த மலட்டுத்தன்மையிலே மிகுந்த கனி உண்டாகும் அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்பும் தேவன் அவர். நீங்கள் நிராகரிக்கப்பட்ட இடத்திலே அனுகூலத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அழைக்கும் தேவன் அவர். நீங்கள் வெறுமையிலும் விம்மல்களிலும் கண்ணீரிலும் கம்பலையிலும் நிசப்தத்திலும் உங்களுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்து துதியின் சத்தத்தை எழும்ப பண்ண உங்களை அழைக்கின்ற தேவன் அவர். Hallelujah. From silence, God is calling you to songs of praise. நிசப்தத்திலிருந்து உங்களை துதியின் ஆடையை தரித்தவளாக உயர்த்த விரும்பும் தேவன் அவர். அதைத்தான் இன்று கர்த்தர் இன்று நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நான் இன்று முதற்கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பேன். கைகளை உயர்த்தி தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டவரத்திலே ஜெபிப்போம்.